வணக்கம் கொங்கு சுவை. நாம் இன்றைக்கி நம்மளோட சமையலில் எறா தொக்கு செய்ய போகிறோம். இந்த எறா தொக்கில் கொத்தமல்லி தழை அதிகம் சேர்த்து அரைச்சி பண்ணியிருக்கேன். அந்த சூப்பரான எறா தொக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். எறாவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி 250 கிராம் எடுத்திருக்கேன். எறா தொக்குக்கு தேவையான பொருள்னு பார்த்தா சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் ஏதாவது ஒன்று 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம், வரமிளகாய் 4-5, பூண்டு பல் 6-7, பச்சை மிளகாய் 4, ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி எடுத்துக்கலாம், கருவேப்பிலை 4 கொத்து, கொத்தமல்லி தழை 1 கட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பொடியை கட் பண்ணிக்கலாம். எறா தொக்கு பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தவாவில் ஆயில் 1 ஸ்பூன், அதில் வரமிளகாய் 5, மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை 3-4 கொத்து உருவி போட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு 6-7 தட்டுன பூண்டு பல் சேர்த்து லைட்டாக வதங்கினா போதும். தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்துட்டு இது கூடவே கொத்தமல்லி தழையை சேர்த்து ரொம்ப வதங்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை குக்கரில் தாளித்து தொக்கு ரெடி பண்ணிடலாம். குக்கரில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4 சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா செவந்து வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் ஸ்வீட் டேஸ்ட்டு வராது. இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து கலந்துட்டு ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்துட்டு புளி தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 3-4 விசில் வர்ற வரைக்கும் விட்டுடலாம். அப்போ தான் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். தவாவில் ஆயில் 1 ஸ்பூன் விட்டு எறாவை போட்டு வதக்கிக்கலாம். எறா ஒட்டிட்டுது. கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து எறாவில் இருக்கிற தண்ணி வெளியில் வர்ற வரைக்கும் வதக்கணும். தண்ணி வெளியில் வந்து எறா அழகாக சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் குக்கரில் இருக்கிற தொக்கு மசாலாவை எடுத்து கலந்துக்கலாம். மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு திக்காக கிரேவியாக வந்திருக்கு. மசாலாவை எறா கூட சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சு 2 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப வெந்ததுன்னா எறா ரப்பர் மாதிரி ஆயிரும். எறா தொக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.